ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேல்யூஷன், அதாவது இப்போ மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஃபால் ஆயிருக்கு, நிஃப்டி வந்து நல்ல ஃபால் ஆயிருக்கு அப்படிங்கிறது மோஸ்ட்லி உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து இந்த டைமில் நம்ம வந்து எப்படி மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, இந்த ஃபாலுடைய மீனிங்கை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி அடிக்கடி ஃபால் நடக்கும்போது நம்ம வந்து எப்படி யோசிக்கணும் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி, நம்ம எப்படி வந்து நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவை சேவ் பண்ணணும், அதே மாதிரி நம்ம எப்படி வந்து அந்த இடத்துல ஆக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ இது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த விஷயத்து மூலமாக இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேல்யூஷன், அதாவது வேல்யூஷன் இந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங்னா என்ன, அதுவும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மார்க்கெட் ஃபால் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. இந்த மார்க்கெட் ஃபால் அப்படிங்கிற இந்த வேர்டு வந்து ரைட் வேர்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு தப்பான வேர்டு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் ஃபால் அப்படிங்கிறது ஜென்ரலாக நம்ம எல்லாருமே சொல்கிறது. ஆனால் டெக்னிக்கலாக மார்க்கெட் வந்து ஃபால் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் ஃபால் அப்படிங்கிறது வந்து கீழே விழுந்துருதும் அதுக்கப்புறம் மேலே வரும், இப்படி தான் நம்ம பார்ப்போம், ஓகேங்களா. ஆனால் அந்த பர்செப்ஷன் வந்து ராங்கு. நம்ம வந்து ஒரு டெக்னிக்கலாக ஒரு ப்ரொஃபஷனலாக பார்க்கணும் அப்படின்னா எக்ஸசிவ் அண்டு கரெக்ஷன் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து எக்ஸசிவ் அண்ட் கரெக்ஷன் அப்படிங்கிற அந்த கான்செப்டை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த எக்ஸசிவ் அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து ஒரு இடம் வந்து நீங்கள் வாங்க போறீங்க அப்படின்னு வச்சுங்களேன். அந்த இடத்த வந்து நீங்கள் எதனால் வாங்குவீங்க, இன்னைக்கு அந்த இடத்த வந்து நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அது ஒரு ஃபியூச்சரில் 1 வருஷம் 1 இயர் 2 இயர் 3 இயர் கழிச்சு அதோடைய ப்ரைஸ் வந்து இப்போ நீங்கள் வாங்கினதை விட இன்க்ரீஸ் ஆகும். அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் டபுள் ஆகும், சம்டைம்ஸ் வந்து கம்மியாக தான் போகும், சம்டைம்ஸ் வந்து பல வருஷம் ஆகலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இப்போ ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய அந்த ஏரியாவில் வந்து ஒரு 2-3 இடம் வந்து ரொம்ப அதிகமான ப்ரைஸ், அதாவது டூ மச் அதிகமான ப்ரைஸ்க்கு சேல் ஆயிருக்கு அப்படின்னா அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடமுமே இப்போ அந்த ப்ரைஸ்க்கு தான் நான் சேல் பண்ணுவேன்னு சொல்லி விற்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அது ஏதாவது ஒரு ரீசன், ஏதாவது கவர்மெண்ட்டோடைய ப்ராஜெக்ட் அந்த இடத்துல வர மாதிரி இருக்கலாம், இல்லை வந்து வேற ஏதாவது காரணங்கள்னால அந்த இடத்துடைய ரியல் எஸ்டேட் வந்து சடனாக அந்த ப்ரைஸ் பூம் ஆயிடும். ஸோ செல்லர்ஸ் எல்லாமே, அங்கே வச்சிருக்கிற செல்லர்ஸ் எல்லாமே இது ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி கடைசியாக என்ன ப்ரைஸுக்கு வந்து போச்சோ அந்த ப்ரைஸுக்கு தான் விற்கிறோம்னு சொல்லி எல்லாருமே நிற்பாங்க. ஏன்னா இடம் தானே, நமக்கு வந்து விற்கலனாலும் பரவாயில்ல, அப்படியே விட்டுறலாம், எது கம்மியாக கொடுக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து எக்ஸசிவ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வேல்யூஷன் வந்து எக்ஸசிவா போயிடும். இந்த எக்ஸசிவா போச்சு அப்படின்னா இப்போ இந்த காசை கொடுத்து வாங்கின பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து அந்த காசு விடவுமே டபுள் மடங்கு வரணும் அப்படின்னா 10 வருஷம் 20 வருஷம் கூட வெயிட் பண்ணி ஆகணுங்கிற நிலைமைக்கு வந்துடும். ஏன்னா அது ஆல்ரெடி வந்து அடுத்த 5 வருஷம் 10 வருஷத்துக்கு என்ன பிரைஸ் விற்குமோ அது ஆல்ரெடி இங்கே வந்தாச்சு, ஓகேங்களா. இப்போ அதை வாங்கினவங்களுக்கு அடுத்து அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரத்தில் ரியல் எஸ்டேட் பிரைஸ் ஏறாது. ஏன்னா அது ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா பயங்கர பூம்ல தான் வித்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒருத்தர் ஒரு கொஞ்சம் பேர் பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு 5 வருஷமா வந்து விலையை யாரும் இந்த விலை கொடுத்து வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு 2-3 பேர் கம்மியாக ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், இடத்த வந்து கிரைம் பண்ணாங்க அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு கரெக்ஷன் நடக்கும், சரிங்களா. ஏன்னா இதுவே வந்து ஏன்னா அந்த வேல்யூஷன்லயே ஃபால்ட் இருக்குது. ஏன்னா அந்த வேல்யூஷனே ஓவர் வேல்யூஷனா வாங்கினதுனால அவங்களுக்கு வந்து அந்த வாங்கினவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்காது, ஓகேங்களா. ஏற்கனவே வச்சிருந்தவங்களுக்கு ரிட்டர்ன் கிடைச்சிருக்கலாம், ஆனா அந்த பிரைஸ்க்கு வாங்கினவங்களுக்கு ரிட்டர்ன் கிடைச்சிருக்காது. அப்போ இந்த சினாரியோ தான் வந்து எக்ஸசிவ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது வந்து வேல்யூஷன்ல ஒரு ஸ்டாக் ஒரு கம்பெனி, ஓகேங்களா, ஸ்டாக் கம்பெனி எல்லாம் ஒண்ணுதான். இந்த ஸ்டாக் கம்பெனி அடுத்த 2 to 3 வருஷத்துக்கு அட்லீஸ்ட் 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் இந்த மாதிரி வேல்யூஷன் போடுவாங்க, ஓகேங்களா. ஸோ 3, 5, 10, ஸோ நம்ம வந்து 3 வருஷம் எடுத்துக்குவோம். அடுத்த 3 வருஷத்துக்கு இந்த கம்பெனி என்ன சம்பாதிக்க போகுது, அந்த கம்பெனியுடைய டோட்டல் ரெவன்யூ 3 வருஷம் கழிச்சு என்னவா இருக்கும், அதோடைய நெட் ப்ராஃபிட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து வேல்யூஷன் ஆகி தான் இன்னைக்கு ப்ரைஸே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த ஃபர்ஸ்ட் இயர்லயே. அப்போ சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த 3 வருஷத்துக்கு உண்டான வேல்யூக்கு பதிலாக அடுத்த 5 to 10 வருஷம் கழிச்சு வரக்கூடிய வேல்யூஷன் லெவலுக்கு ரொம்ப அதிகமான பிரைஸ்க்கு இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஸோ ஈவன் வந்து 10 வருஷம் கழிச்சா மட்டும்தான் அந்த கம்பெனி வந்து அந்த அளவுக்கு வந்து ரெவன்யூ கொண்டு வர முடியும். அந்த வேல்யூஷன் இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சினாரியோ தான் எக்ஸசிவ் ஓவர் வேல்யூடு அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஓவர் வேல்யூடு சினாரியோல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு கட்டத்தில் வந்து டிமாண்ட் வந்து இருக்காது, ஓகேங்களா. கரெக்ஷனுக்கு வந்தாகணும். இந்த கரெக்ஷனுங்கிறது வந்து ஒன்று ஃபேர் வேல்யூக்கு வரலாம், இல்லைன்னா அதோட கீழே போகலாம். இப்போ இந்த நேச்சர் ஆஃப் மார்க்கெட் அப்படிங்கிறத வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். நேச்சர் ஆஃப் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து யாருமே இண்டிவிஜுவலா கண்ட்ரோல் பண்றது கிடையாது. மேபி இப்போ வந்து நீங்க இண்டிவிஜுவலா ஸ்டாக் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்றாங்க, யாரோ ஒருத்தர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஸ்டாக் மார்க்கெட்டை உட்காந்துட்டு ஆப்ரேட் பண்றாங்க
ஜஸ்ட் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இருக்கு அதில். ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு விஷயத்த நம்ம லேர்ன் பண்ண முடியல அப்படின்னா, அதை பற்றின டீப்பான ரிசர்ச் பண்ண முடியல அப்படின்னா, அவங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதாவது அவங்கனால முடியாத உலகமே தப்புன்னு சொல்லிடுவாங்க. ஸோ உலகத்தில் இருக்கிற எல்லாமே தப்பு, அதனால தான் என்னால் பண்ண முடியல. ஸோ என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி யாரும் ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா? நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஈகோ இருக்கும், சின்ன ஈகோ இருக்கும். இந்த ஈகோ வந்து கழட்டி வச்சுட்டு ஒரு ஓப்பன் மைண்டடாக பார்த்தா மட்டும்தான் நம்ம அடுத்த லெவல் லேர்ன் பண்ண முடியும். அப்படி நம்ம வந்து மெஜாரிட்டி ஆஃப் ஹியூமன்ஸ் அப்படி இருக்க மாட்டாங்க. அது ஒரு சில பேருக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும், ரொம்ப டைம் ஆகும் அதை வந்து ரியலைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கெல்லாம் நம்ம வந்து பதிலே சொல்ல முடியாது. அவங்க கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈவன் வந்து ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டு பணம் சம்பாரித்து ஒரு டெவலப் ஆனால் கூட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஏதோ லக்கு அடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்களே தவிர, அவனுக்கு ஒரு வேளை டேலண்ட் இருக்குமோ, இல்லை அதை வந்து நம்ம பண்ண முடியுமோ, நம்மளும் அந்த மாதிரி லேர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கிற அந்த கான்செப்ட்கே போக மாட்டாங்க. தன்னுடைய இயலாமைக்காக அடுத்தவங்களை வந்து ஏதாவது ஒன்று சொல்லிடணும். அப்படி சொன்னால் மட்டும்தான் அவங்களால சர்வைவ் ஆக முடியும். இது வந்து ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம், சைக்கலாஜிக்கல் டிஃபென்ஸ் மெக்கானிசம் எல்லாத்துக்கிட்டையும் இருக்கு. ஆனால் அதை அவேர்னஸுக்கு கொண்டு வரும்போது மட்டும்தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போவோமே தவிர, அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் அடுத்தவங்களை சொல்லிட்டு நம்ம உட்காந்துட்டு இருக்க வேண்டியதுதான். ஸோ இதை வந்து புரிஞ்சுங்க. ஸோ இப்படியெல்லாம் வந்து நடக்காது. நேச்சர் ஆஃப் மார்க்கெட் அண்ட் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு சயின்ஸ். அதாவது எல்லாருமே சேர்ந்து ஒரு வேர்ல்டில் வந்து ஆப்ரேட் பண்ணுறோம். ஓகேங்களா? நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்க ஒரு பொருளை செல் பண்ணுறாங்க, இன்னொருத்தர் பை பண்ணுறாங்க, பார்கெயின் பண்ணுறாங்க. இந்த பார்கெயின் அப்படிங்கிறது வந்து ஹியூமன் நேச்சர். அப்போது இது எல்லாமே சேர்ந்தது தான் மார்க்கெட்டுங்கிறதுனால இது ஒரு எக்ஸசிவ் கரெக்ஷன் அப்படிங்கிற இந்த கான்செப்டுக்குள்ள அடிக்கடி மார்க்கெட் வந்துட்டு தான் போகும். எந்த ஒரு ஸ்டாக்காக இருந்தாலுமே ஸ்ட்ரைட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி எந்த ஒரு ஸ்டாக்கும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆனாலும் கூட ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து சைக்கிள் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து லேகிங் சைக்கிள்ஸும் இருக்கும். ஸோ இது வந்து தொடர்ந்து நடக்கும். இப்போ இந்த எக்ஸசிவ் அப்படிங்கிறது வந்து எதனால வருது அப்படிங்கிறது வந்து நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. ஓவர் எக்ஸ்பெக்டேஷன், ஒரு இர்ரேஷனல் பிஹேவியர். அதாவது ஒரு இர்ரேஷனாலிட்டி அப்படின்னு சொல்றது என்னன்னா, இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஒரு ஸ்கேம்லலாம் போய் ஏமாறுவாங்க தெரியுங்களா? மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸுக்கு தெரியும். ஓகேங்களா? அது ஒரு ஸ்கேம், அப்படியெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னாலும் கூட மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் போய் அமௌண்ட்டை கொடுப்பாங்க, ஏமாறுவாங்க. இந்த மாதிரியான ஏதோ ஒரு 100 ரூபா போட்டால் 10 ரூபா கொடுக்குறாங்களாம் டெய்லி, அந்த மாதிரியான சம்திங் ஸ்கேம்லாம் வந்து இது பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஹியூமனுடைய இர்ரேஷனல் பிஹேவியர். ஒரு பகுத்தறிவு தன்மை இல்லாமல் செயல்படுறது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களுக்கே தெரியும். மோஸ்ட்லி வந்து சும்மா சரி ஒரு ஸ்டாக்கை பை பண்ணி பார்க்கலாம், செல் பண்ணி பார்க்கலாம், அந்த மாதிரியான ப்ராப்பர் லேர்னிங் இல்லாமல் வர்றதுனால இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. ஓகேங்களா? இந்த எக்ஸசிவ் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் நடக்குது. மிஸ்இன்ஃபர்மேஷன், அதாவது ரூமர்ஸ், சம்டைம்ஸ் ஸ்டாக் உடைய ரூமர்ஸ், கால்ஸ் இதெல்லாம் நம்பி வாங்குறதுனால கூட நடக்குது. நம்ம டெலிகிராம் சேனல்ல கூட ரீசெண்டாக ஒரு சில பீப்புள்ஸ் கூட சொல்லியிருந்தாங்க, ஏதோ ஒரு கால்ஸ் அது யாரோ ஒருத்தர் கால் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி வாங்கி அமௌண்ட்டை வந்து லாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை கூட சொல்லியிருந்தாங்க. நான் எல்லாத்திட்டையும் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஏன்னா அப்படி பண்ண முடியும் அப்படின்னா எல்லாருமே கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க. யாருமே வந்து லேர்ன் பண்ண வேண்டியது அவசியம் கிடையாது. ஓகேங்களா? அப்படி வந்து உலகத்தில் எந்த இடத்துலையும் அப்படி நடக்காது. மேபி அப்படி நடந்துச்சுன்னா உங்களுக்கு லக்கில் ஏதாவது ஒரு சில டைம் நடக்கலாம். ஆனால் லக்கை வந்து நம்ம எஜுகேஷன் ஆர் லேர்னிங் ஆர் ஸ்கில் ஆர் டேலண்ட்னு எதுவுமே எடுத்துக்க முடியாது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிரீடு. ஸோ இந்த கிரீடு, இந்த மாதிரியான ஹியூமன் நேச்சர்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசிவ் பிஹேவியர், ஓவர் வேல்யூஷன் நடக்குது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து உண்மை. வேல்யூஷன் அப்படிங்கிற கான்செப்ட் தெரியாம பண்ணும்போது நடக்குது. அப்போ இந்த கரெக்ஷன்னால இந்த நேச்சர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் வந்து நம்ம எப்பவுமே அந்த கரெக்ஷன் சைக்கிள்குள்ள திருப்பி மார்க்கெட் வந்துடும். அது என்ன ஆகும்னா, when investors don't get good return, அதாவது வந்து ஏற்கனவே ஹை பிரைஸ் இருக்குது, அந்த பிரைஸ்ல போய் வாங்கினா வேல்யூஷன் பேஸ்டா ஒரு ஃபண்டமெண்டலா நல்ல ஒரு இன்வெஸ்டர்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் இவங்கெல்லாம் என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா, ஓவர் வேல்யூடா இருக்கு, அதை வாங்காதீங்க, வாங்க வேண்டாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா அதுக்கு மேல அது ரிட்டர்ன் கொடுக்காது, அடுத்த ஒரு 2-3 வருஷத்துக்கு கொடுக்காதுங்க தெரியும். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸை வாங்கிட்டு அடுத்து நல்ல பாஸ்ட்ல பாத்தீங்கன்னா வருஷம் 30%, 40%, 50%, 100% ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம். ஆனா நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் பல வருஷம் எந்த பெரிய ரிட்டர்னுமே கொடுக்காம ஒரே இடத்துல சிம்பிளா ஒரு 10%, 5% அப்படி அந்த ரேஞ்சிலேயே சுத்திட்டு இருக்கும். ஸோ இதுக்கு ப்ரீவியஸா இந்த லாஸ்ட் 1 or 2 இயர்ஸ்ல இந்த HDFC பேங்கே வந்து ஒரு உதாரணம். ஒரே கன்சால்டேஷன் மோட்லயே சுத்திக்கிட்டு இருந்தது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் நடக்கிறதுக்கான காரணம் வந்து என்னன்னா, இந்த வேல்யூஷன் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து ஓவர் வேல்யூடா போறதுனால அந்த பிரைஸுக்கு வாங்கினா ரிட்டர்ன் கிடைக்காது. அடுத்த 2-3 வருஷம் கம்பேர் பண்ணும்போது அந்த கம்பெனி எப்படி அவ்வளோ பெரிய மேல சம்பாதிக்கும், அப்படி சம்பாதிக்க முடியல அப்படின்னா அதோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகாதுங்கிறது தெரியும். அதனால அவங்க இன்வெஸ்டர்ஸ் வாங்க மாட்டாங்க. இன்வெஸ்டர்ஸ் வாங்கல அப்படின்னா பெரிய லெவல்ல அந்த ஸ்டாக்குடைய சப்ளை வந்து குறையாது.
ஓகேங்களா. அதோடைய சப்ளை குவான்டிட்டி வந்து குறையாது. அவங்க வாங்கி ஹோல்டு பண்ணலன்னா குறையல அப்படின்னா அதோடைய டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. அப்ப நோ டிமாண்ட் ஃபார் ஸ்டாக்ஸ். அப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா வந்து ஏற்கனவே வச்சிருக்கிறவங்க ஒவ்வொருத்தரா கொஞ்சம் சேல் பண்ண ஆரம்பிப்பாங்க. என்ன இந்த ஸ்டாக் வந்து ரிட்டர்னே கொடுக்கறது இல்லை அப்படின்ட்டு. அப்ப அது தொடர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபால் ஆகும். ஒன்னு அது ஃபேர் வேல்யூக்கு வரும், இல்லைன்னா அண்டர் வேல்யூடா மாற ஆரம்பிக்கும். ஸோ இந்த செல்லிங் சைக்கிள் இருக்கு பாத்தீங்களா, இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபியர் பேஸ்டு சைக்கிள். இதுவும் வந்து ஓவரா செல் பண்ணிடுவாங்க. சம்டைம்ஸ் வந்து இப்ப மார்க்கெட் ஏன் கீழே வரும்போது அண்டர் வேல்யூடு ஸ்டாக்ஸ் கீழே வருது, இல்ல வந்து ஒரு நல்ல கம்பெனி வந்து கீழே ஃபால் ஆகுது அப்படின்னா அது வந்து கரெக்டான ஒரு ஃபேர் வேல்யூக்கு ஃபால் ஆகுறது சம்டைம்ஸ் நடக்கும். ஏன்னா இந்த வேல்யூஷன் பண்ணாதான் நமக்கு தெரியும். அதுவே ஒரு சில டைம் என்ன ஆகும்னா ஓவரா வந்து பேனிக் ஆகி பீப்புள் செல் பண்ணும்போது இது ஃபியர். எப்படி அது எக்ஸசிவ் ஆகிறது வந்து ஒரு கிரீடோ, அது மாதிரி ஃபியர் அப்படிங்கிற இந்த சைக்கிளுக்குள்ள வந்துடும். ஸோ இது தொடர்ந்து மார்க்கெட்ல நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேல்யூஷன் அப்படிங்கிற கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்க வந்து ஒரு கம்பெனி உண்மையாவே என்ன மாதிரியான பிரைஸ்க்கு நம்ம கொடுத்து வாங்கலாம். அது எவ்வளவு நல்ல கம்பெனியா இருந்தாலும் தப்பான பிரைஸ்க்கு வாங்கினீங்கன்னா ரிட்டர்ன் கொடுக்காது. ஓகேங்களா, இதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் செல்லிங் ஏன் நடக்குது அப்படிங்கிறதுக்கு இன்னும் ஒரு சில காரணங்கள் இருக்குது. இது வந்து ஓகே ஃபியர் கிரேட் எல்லாமே இருக்கு. ஆனா இது எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது எல்லாமே வந்து ஓவர் வேல்யூடு அண்டர் வேல்யூடு அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள வருது. ஓகே, இது பிரைஸ் இது நடந்ததுக்கு அப்புறம் முடிவு பண்றோம். ஆனா இது நடக்கிறதுக்கு உண்டான ஆரம்பம் என்ன, ஏன் வந்து ஸ்டாக் ஓவர் வேல்யூடா போகணும், ஏன் வந்து திருப்பி அது கீழே வரணும் அப்படிங்கிற கான்செப்ட் பாத்தீங்கன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஆனா நம்ம எப்பவுமே என்ன நினைக்கிறோம்னா கம்ப்ளீட்டா ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நினைப்போம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னா இப்போ எங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 1 லேக் அமௌண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். எங்கிட்ட 1 லேக் அமௌண்ட் இருக்கு. இந்த 1 லேக் அமௌண்ட்டை ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல போட்டோம்னா 7% ரிட்டர்ன் கிடைக்குது. ஓகேங்களா, ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல போட்டோம்னா 7% ரிட்டர்ன் கிடைக்குது. எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லை, என்னுடைய கேபிட்டல் சேஃப், 7% வருஷத்துக்கு ரிட்டர்ன் கிடைக்குது. இப்போ இந்த 1 லேக்கை வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்டாக் மார்க்கெட்ல போடுறேன்னு வச்சுங்களேன், இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போடுறேன் அப்படின்னா 12% ரிட்டர்ன் கிடைக்குது. ஓகேங்களா, 12% ரிட்டர்ன் கிடைக்குது அப்படின்னா இப்போ நான் என்கிட்ட இதுவுமே வந்து சேஃப். 12% ரிட்டர்ன் அப்படிங்கிறது ரொம்ப சேஃபான ரிட்டர்ன் வச்சுங்களா ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஏன்னா 12% ரொம்ப கம்மியான ரிட்டர்ன் தான், ஆனால் சேஃபான ரிட்டர்ன். ஏன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படிங்கும் போது அப்போ என்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இங்க 7% இன்வெஸ்ட் பண்றேன், அதே அமௌண்ட் தான். ஆனா இங்க இன்வெஸ்ட் பண்ணா 12% கிடைக்குது. மேபி அனதர் ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வீக்கில் ஏதாவது இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்க பிசினஸ் வச்சிருக்கீங்க, இல்ல ஏதாவது வந்து ஒரு சம்திங் ஒரு இடம் வாங்குறீங்க, அந்த இடத்துல வந்து இதை விட அதிகமான ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னா 20% கிடைக்கும்னா அப்போ உங்களோட கிட்ட இருக்கிறது 1 லேக் தான். ஆனா அதை இங்க இன்வெஸ்ட் பண்ணலாமா, இங்க இன்வெஸ்ட் பண்ணலாமா, இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கும் போது எங்க அதிகமா கிடைக்குதோ அங்கதானே இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு சொல்றது. ஒருவேளை நான் இங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுவேன், இங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு சில ஸ்டாக்கை செல் பண்ணுவாங்க. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சைனாவுடைய மார்க்கெட் வந்து ஃபால் ஆனதுனால அங்க நிறைய வந்து அண்டர் வேல்யூடு ஸ்டாக்ஸ் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பிரைஸ் டிஸ்கவுண்ட்டுக்கு வந்துருச்சு. அப்போ உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மார்க்கெட் உங்களுக்கே தெரியும் கிளியரா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது, ரொம்ப தூரம் மேல வந்துருச்சு, நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருச்சு. ஆனா இந்த டைம்ல வந்து சைனாவுடைய ஸ்டாக் மார்க்கெட் நல்லா ஃபால் ஆனதுனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அவங்க யூஸ் பண்ண பாக்குறாங்க. அதனால வந்து இங்கிருந்து செல் பண்ணி இன்வெஸ்டர்ஸ் வந்து சைனா கொண்டு போகலாம். இதுவும் கூட ஒரு காரணமா இருக்கலாம். இதுக்கும் நம்ம ஸ்டாக்குக்கும் வித்தியாசம் இருக்கா? அப்ப வந்து இந்த எஃப்டில போட்டா பிரச்சனையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அவங்க ஜஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, 4 ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். அந்த 4 ஆப்ஷன்ல எது பெட்டர் ஆப்ஷனோ அதை நீங்க செலக்ட் பண்ணுவீங்க. ஃபாரின் இன்வெஸ்டர் எஃப்ஐஐக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் என்னன்னா அவங்க குளோபல் லெவல்ல ட்ரேட் பண்றதுனால குளோபல் லெவல்ல எல்லா கண்ட்ரீஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டை பார்ப்பாங்க. ஸோ அதனால கூட மார்க்கெட் வந்து செல் ஆகலாம், இனிஷியல் ஸ்டேஜ்ல செல் ஆகலாம். அதனால அந்த ஸ்டாக்ல நெகட்டிவ் தான் இருக்கு, ஸோ மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும் அப்படிங்கிற காரணத்துக்காக நம்ம உடனே எடுத்துக்கூடாது. அதாவது ஒரு ஸ்டாக் வந்து கீழே வருது அப்படின்னா ஓகே இனிமேல் மேலேயே போகாது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கூடாது. அதை செல்லிங்கான ரீசன் வேற கூட இருக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங். போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங்னா நான் ஏற்கனவே போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், கிளியராகவே தெளிவாகவே போட்டிருக்கேன். இருந்தாலும் இதில் வந்து சிம்பிளாக நான் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் ஒரு 5 ஸ்டாக் நீங்கள் பை பண்ணி வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்களேன். இந்த 5 ஸ்டாக்ல ஈக்குவலாக 10% 10% 10% அலோகேட் பண்ணியிருக்கீங்க. சரி, 5 ஸ்டாக்ல 20% அலோகேட் பண்ணால் 100% ஆஃப் ஃபண்டு உங்களுக்கு அலோகேட் ஆயிரும். 5 ஸ்டாக்லையும்
20 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஒரு ஸ்டாக் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருச்சு. உங்களுடைய கேபிட்டல் அலோகேஷன்ல டோட்டல் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 1 லட்சம், இப்போ 1,50,000 ஆயிடுச்சு. சரிங்களா, 1.5 lakhs ஆயிடுச்சு. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 20% அலோகேஷன்ல இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஏன்னா ஒரு ஸ்டாக் வந்து அதிகமான ரிட்டர்ன் கொடுத்ததுனால அந்த ஸ்டாக்குடைய டோட்டல் அலோகேஷன் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 30% மாறிடும். ஓகேங்களா, ப்ராஃபிட்டோட சேர்த்துனால் அந்த ஸ்டாக்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து 20% இன்வெஸ்ட் பண்ணீங்க, ஆனால் அது வந்து 30 40 மாறிடும். அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ரீபேலன்சிங் பண்ணுவீங்க. அந்த ஸ்டாக்ல அந்த 20% மட்டும் வச்சுக்கிட்டு 10% வந்து ப்ராஃபிட் கொடுத்தது இல்லையா, அதை செல் பண்ணி அதுக்கு அடுத்து மற்ற ஸ்டாக்ஸ் குறைஞ்சிருக்கலாம், இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். அப்போ அதை ரீபேலன்சிங் பண்ணுவீங்க. எகைன் எல்லாமே 20% ஈக்குவல் ரேட்டுக்கு வர மாதிரி ரீபேலன்சிங் பண்ணுவீங்க. இந்த ரீபேலன்சிங் காரணத்தினால கூட, ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டு, எஃப்ஐ இவங்கெல்லாம் ரெகுலராக பண்ணுவாங்க, இதனால கூட ஒரு ஸ்டாக்ஸ் வந்து சேல் ஆகலாம். சரிங்களா, அது ஃபண்டமெண்டல் ரீசன்னால தான் சேல் ஆகுதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி செக்டாரல் ரொட்டேஷன், அதாவது ஒரே செக்டார்ல அதிகமான, இப்போ இதே சேம் இடத்துல இந்த 5 கம்பெனி எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஒரு 2 கம்பெனி வந்து ஐடி செக்டார்ல இருக்குன்னு வச்சுங்க. ஐடி செக்டார்ல அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னா அப்போ ஐடி செக்டாருடைய அந்த ஃபண்ட் அலோகேஷன் வந்து ஜாஸ்தியா இருக்கும். சரிங்களா, இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்போ ஐடி செக்டார்ல குறைச்சிட்டு மெட்டல் வந்து கம்மியா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, இல்லை நெகட்டிவ்ல இருக்கு அப்படின்னா அடுத்த சைக்கிள்ல அதுதான் வந்து மேல வரும். அப்போ அதுல வந்து எகைன் வந்து அதுல பை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இந்த செக்டாரல் ரொட்டேஷன் அப்படிங்கிறதும் வந்து இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் போர்ட்ஃபோலியோல. அப்போ இதனால கூட அவங்க ஸ்டாக்கை சேல் பண்ணலாம். அப்போ எல்லா டைமுமே நம்ம என்ன நினைக்கக்கூடாது அப்படின்னா இது வந்து ஸ்டாக் கீழே வந்தது அப்படின்னாலே ஏதோ ஒரு நெகட்டிவ் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஸோ அதை யோசிக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் இந்த மாதிரியான ஃபாலிங் டைமில். அதுக்கடுத்து எக்கனாமிக் சைக்கிள்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து மார்க்கெட் சைக்கிளில் நிறைய டைப் ஆஃப் சைக்கிள் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஒரு சில பிஸ்னஸ் எல்லாம் சீசனாலிட்டி பிஸ்னஸ். இப்போ ஏசி சேல்ஸ் எல்லாம் எப்போ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயில் காலத்தில் தான் இன்க்ரீஸ் ஆகும். மழை காலத்தில் ஏசி எல்லாம் சேல் ஆகாது. ஓகேங்களா, அப்போது நீங்கள் பொதுவாகவே அந்த குவார்டர்லி ரிசல்ட், மழை காலத்தில் வந்த குவார்டர்லி ரிசல்ட் எல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசி கம்பெனிஸில் நார்மலாகவே வெயில் காலத்தில் வந்த குவார்டர்லி ரிசல்ட், அதாவது இந்த மே மாதம் குவார்டர்லி ரிசல்ட்டை விடவுமே அது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால நம்ம என்ன நினச்சிடக்கூடாது அப்படின்னா வருஷத்தில் பாதி மாதம் நல்லா சேல் ஆயிருக்குது, அடுத்த 2-3 குவார்டர் வந்து டவுன் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா அந்த பிஸ்னஸோடைய நேச்சர் ஆஃப் சைக்கிளே அதுதான். ஸோ இந்த ஒரு ரீசன்னால கூட வந்து மார்க்கெட்டில் சேல் ஆகலாம். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் நிறைய பேர் சேல் பண்ணுவாங்க, அப்போ சேல் ஆகலாம். சரிங்களா, அப்போ இந்த இடத்துல தான் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இதனால தான் மார்க்கெட் சைக்கிள்ங்கிறது முக்கியம்னு சொல்கிறேன். இதை பற்றி தனியாக பெரிய வீடியோ நான் போடுறேன். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தினாலையும் இந்த மார்க்கெட் செல் ஆஃப் ஆகுதுன்னு வச்சுங்களேன். ஸோ இது எல்லாமே வந்து என்னன்னா இந்த ஸ்டாக் வந்து ஒர்த்லெஸ் அப்படிங்கிறது குறிக்கிறதுக்கான காரணம் கிடையாது. அதனாலதான் இதை சொல்றேன். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அப்ப இதுதான் வந்து அண்டர் வேல்யூடுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, பையிங் அட் டிஸ்கவுண்ட். இந்த மாதிரியான டைம்ல தான் நம்ம வந்து கம்பெனிஸை டிஸ்கவுண்ட்ல வாங்க முடியும். நிறைய டைம் பார்த்துருப்பீங்க கம்பெனிஸ் வந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். கடைசியில் பார்த்தீங்கன்னா அது பயங்கரமா ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க, அப்பவே வாங்கிருக்கலாமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்போம். இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டாமல் இருக்கணும்னா இதெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ எப்படி வந்து அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படின்னா அந்த வேல்யூஷன் அப்படிங்கிற கான்செப்டை நீங்கள் லேர்ன் பண்ணணும். எப்படி வந்து வேல்யூஷன் பண்ணலாம், சிம்பிளாக ஒரு எக்ஸல் ஷீட்டை வச்சு நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கம்பெனியில் வச்சு நம்ம வேல்யூஷன் பண்ணலாம். ஈஸியாக நம்ம அது அண்டர் வேல்யூடாக இருக்கா ஓவர் வேல்யூடாக இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கம்ப்ளீட்டாக வேல்யூஷன் லேர்ன் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய investorsthamil.com அப்படிங்கிறதுலேயே கம்ப்ளீட்டாக பேசிக் பிகினர்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வேல்யூஷன் கான்செப்ட் பிளஸ் போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங் எல்லாமே லேர்ன் பண்ற மாதிரி உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் கோர்சஸ், செட் ஆஃப் கோர்சஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த எல்லா கோர்சஸுமே நீங்க பாத்துக்கலாம். இந்த investorsthamil.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்கு போய் செக் பண்ணி பாருங்க. என்னோட கோர்சஸ் எல்லாம் இருக்கு. இந்த லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லயே இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங். இந்த போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் ஃபால் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் என்ன பெரிய வேல்யூஷன் வேணால் வாங்க, என்ன ஒரு நல்ல கம்பெனியாக வேணாலும் வாங்க, இருக்கிற டாப் லெவல் கம்பெனியாக வேணாலும் வாங்க, ஓவரால் மார்க்கெட் செல் ஆகும்போது ஒரு மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் நடக்கும். அப்போ எல்லா ஸ்டாக்குமே கீழே வரும். ஓகேங்களா, சம் கேசஸ்ல சம் ஸ்டாக்ஸ் அந்த டைம்ல நியூஸோ ஒரு நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருந்தால் அது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கும். சரிங்களா, ஆனா அதை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனா எவ்வளோ நல்ல ஸ்டாக்கா இருந்தாலும் கூட அது கீழே வரும். மார்க்கெட் ஃபால் ஆகும்போது, ஓவரால் நிஃப்டி ஃபால் ஆகும்போது கீழே வரும். ஏன்னா பேனிக்ல நீங்க வந்து இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர் செல் பண்ணலாம்னா கூட பேனிக்ல நிறைய பேர் செல் பண்ணுவாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன்ங்கிறது அந்த இடத்துல இருக்கும். ஆனா அதை பத்தி நம்ம ஒரி பண்ண வேண்டியதில்லை. இந்த டைம்ல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் வேல்யூஷனை பேஸ் பண்ணி நீங்க வந்து ஷேர்ஸை அக்யூர் பண்ணியிருக்கணும். நீங்க அக்யூசியேஷன் வந்து நீங்க வேல்யூஷனை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அண்டர் வேல்யூடு ஸ்டாக்ஸாக வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ஹெட்ஜிங்.
நம்மளுடைய டெலிகிராம் சேனலுடைய லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். அதுலேயே நான் நிறைய வாய்ஸ் மெசேஜ்லாம் போட்டிருக்கேன். மார்க்கெட் ஃபால் ஆகும்போது நான் செல் பண்ண போகிறதில்ல அப்படின்னு 2-3 டைம் அந்த என்டையர் ஃபால்லையும் நான் வாய்ஸ் மெசேஜ் போட்டு தான் இருந்தேன். என்னுடைய போர்ட்ஃபோலியோ கிட்டத்தட்ட இப்போ கம்ப்ளீட்டாக ரெக்கவரி ஆயிடுச்சு. மார்க்கெட் வந்து உங்களுக்கு தெரியும் பாட்டம் டச் பண்ணி கன்சல்டேஷன் தான் ஆகிட்டு இருக்கு. இன்னும் பெரிய லெவலில் ரிவர்சல் ஆகலை. ஓகேங்களா? ஆனாலும் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து ரெக்கவரி ஆயிடுச்சு. ஏன்னா அதுக்கு காரணம் நம்ம வேல்யூஷன் பேஸ் பண்ணி வாங்கினது தான். அதனால தான் சொல்கிறேன், மார்க்கெட் ரெக்கவரி ஆகும்போது என்ன ஆகும்னா நீங்கள் வந்து இப்போ ஸ்டாக்கை வந்து செல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வந்து பேஸ்ட் ஆன் வேல்யூஷன் பெஸ்ட்டாக வாங்கியிருந்தீங்கன்னா, இப்போ என்னுடைய ஸ்டாக்ஸ் வந்து அந்த மாதிரி வாங்கினதுனால கம்ப்ளீட்டாக வந்து ரெக்கவரி ஆயிடுச்சு. அப்போ நம்ம ஃபால் ஆகும்போது கூட நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெட்ஜிங் பண்ணியிருந்தோம். ஹெட்ஜிங்னா என்ன? இப்போ நான் வச்சிருக்க ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கேன் அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக். அந்த போர்ட்ஃபோலியோ வந்து மார்க்கெட் ஃபாலோ ஆகும்போது நம்மளுக்கு ஃபாலோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்ட்ராட்டஜிக்கலாக நம்ம கால்குலேட்டடாக ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் நம்ம ஹெட்ஜிங் பண்ணுவோம். நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவை டச்சே பண்ண மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம், அது ஃபாலோ ஆகிட்டு இருக்கட்டும். ஆனால் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் கால்குலேட்டடாக என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணணும், எப்படி சூஸ் பண்ணணுங்கிறத ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதை சூஸ் பண்ணி நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் ஹெட்ஜிங் பொசிஷன் எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்ம போர்ட்ஃபோலியோ ஃபால் ஆகிட்டே இருந்தாலும் கூட நம்மளுடைய ஆப்ஷன்ஸ் பொசிஷன் வந்து ப்ராஃபிட் கொடுத்துட்டு இருக்கும். எந்த அளவுக்கு போர்ட்ஃபோலியோ ஃபால் ஆகுதோ அதை விட டபுள் மடங்கு ஆப்ஷன்ஸ் ப்ராஃபிட் கொடுக்கும். இது வந்து என்னன்னா நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ ஃபாலை வந்து அந்த இடத்துல லாக் பண்ணும். சரிங்களா? நியூட்ரலைஸ் பண்ணும். இது ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் நமக்கு ஹெட்ஜிங் எடுக்கிறதுனால. அதுக்கு அடுத்த பாட்டு பார்த்தீங்க அப்படின்னா மோர் ஃபால் எப்போ வந்து அதிகமாக இன்னும் ஃபால் ஆக ஆரம்பிக்குதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ ஃபால் வந்து கிட்டத்தட்ட -5. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு -5% வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுது, நம்ம போர்ட்ஃபோலியோ ஃபால் ஆகுதுன்னு வச்சுங்களேன். நமக்கு வந்து அந்த இடத்துல நம்ம ஹெட்ஜிங் எடுக்கும்போது கிட்டத்தட்ட 10% ரிட்டர்ன் நமக்கு கிடைச்சிடும் ஹெட்ஜிங் பொசிஷன்ல இருந்து. அப்போ 10% ஹெட்ஜிங் பொசிஷன்ல இருந்து ரிட்டர்ன் கிடைச்சதுன்னா நம்ம போர்ட்ஃபோலியோல -5% இருக்குது வேல்யூ. ஆனா நம்ம செல் பண்ணல. அதை நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம செல் பண்ணல. அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 10% ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும், இங்க 5% கழிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து 5% ப்ராஃபிட்ல தான் நிற்கும். ஈவன் தோ மார்க்கெட் ஃபால் ஆயிருந்தாலும் இதை வந்து நீங்க செல் பண்ண மாட்டீங்க. அதை எப்பதான் நம்ம புக் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா புக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வேல்யூஷன் பேஸ்டாவே நம்ம வந்து அண்டர் வேல்யூட தான் வாங்கியிருக்கோம். நமக்கு ஒரு டார்கெட் பிரைஸ் இருக்கும். வேல்யூஷன்லயே வந்து அந்த ஸ்டாக்கு அடுத்து எங்க போகும், எவ்வளவு பிரைஸுக்கு போகுங்கிற டார்கெட் இருக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணுவோம், அது ரெக்கவரி ஆயிடும். இப்போ நான் சொன்ன மாதிரி நம்மளோட போர்ட்ஃபோலியோ ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்டார்டிங் பாட்டம் ஃபார்ம் ஆன உடனேயே போர்ட்ஃபோலியோ என்டையரா ரெக்கவரி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு நடுவுல நம்ம கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த ஃபால் ஆன அமௌண்ட் ஈக்குவலான அமௌண்ட்டை ஆப்ஷன்ல ஹெட்ஜிங் பொசிஷன்லயே எடுத்துட்டோம். சரிங்களா? இதை வந்து நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் அடிக்கடி அப்டேட் பண்ணியிருந்தேன். ஏன்னா வீடியோஸ் தொடர்ந்து டக்குன்னு போட முடியாது அப்படிங்கிறதுனால டெலிகிராம் சேனலில் ஒரு சில அப்டேட்ஸ் வந்து ஈஸியாக கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங்குடைய பெனிஃபிட். இந்த போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங் கோர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுங்கிறத டீட்டெயில்டாக நம்மளுடைய பிளாட்ஃபார்மில் போட்டிருக்கேன். எல்லா கோர்ஸஸையும் நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் அந்த பிளாட்ஃபார்மை செக் பண்ணி பாருங்க. www.investorstamil.com அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுடைய நிஃப்டி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நிஃப்டி. இது நிஃப்டியுடைய ஒன் டே சார்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இங்கே மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஃபால் ஆக ஆரம்பிச்சது இல்லையா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபால் ஆக ஆரம்பிச்சது. இந்த மார்க்கெட் ஃபால் ஆக ஆரம்பிச்ச உடனேயே நம்ம எந்த இடத்துல வந்து ஒரு கிளியர் டைரக்ஷன் நமக்கு வந்து எந்த இடத்துல ஒரு அலாரம் கிடைச்சது அப்படின்னா இந்த இடம். ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து நம்ம இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பா 24,000 டச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே முன்னாடியே வீடியோ போட்டிருந்தேன். நான் சொன்னேன் இது வந்து க்ளோஸ் ஆகணும். ஓகேங்களா? இந்த இடத்துல கிரீன் கேண்டில் விழுந்தப்போ கூட நான் திருப்பி அடுத்த ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த கிரீன் கேண்டிலை நம்பாதீங்க, ஏன்னா திருப்பி இங்க வரலாம், இப்படி வரலாம் அப்படின்னு சொல்லி நான் இது வர்றதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா மார்க்கெட்டோட பிஹேவியர் எப்பவுமே அப்படித்தான் இருக்கும். சரிங்களா? அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் எகைன் வந்து இந்த இடத்துல ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃபால் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் ஃபால் ஆகி 24,000 வர ஆரம்பிச்சிருச்சு. நான் எப்பவுமே என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நம்பர் சொல்றோம் அப்படின்னா 24,000 23,000 சாரி 23,000 கீழே 23,000 இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைக்கலாஜிக்கல் லெவல், இம்பார்ட்டன்ட் லெவல், சிம்பிளான சைக்கலாஜிக்கல் லெவல். மார்க்கெட்டை வந்து எல்லாருமே ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது ரவுண்ட் நம்பர்ஸ்ல தான். அதனால 24,000 25,000 ஈஸியா ஞாபகம் வச்சுக்குவாங்க. இந்த 24,000 வரைக்கும் வரும், அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நிஃப்டி இருக்கிற இன்னைக்கு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த என்டையர் அக்டோபர் மந்த்னு நினைக்கிறேன். இந்த மந்த் இந்த கோடுமே, ஸோ இந்த கோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த என்டையர் அக்டோபர் மந்த்துமே இருக்குதுலேயே ஒரு மிகப்பெரிய ஃபால். சரிங்களா? ஒரு பெரிய டிஸ்கவுண்ட் கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல யார் இப்போ அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ மணியை கரெக்டாக இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறவங்க
அடுத்து இந்த வீடியோ ஞாபகம் வச்சுக்கங்க, பெரிய ரிட்டர்ன் எடுக்க போறாங்க கரெக்டான ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணால். இல்ல அப்படின்னா இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்லயே இன்வெஸ்ட் பண்ணலாம், நிப்டிலேயே இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா, அது வந்து உங்களுடைய விருப்பம். நிப்டி இன்வெஸ்ட் பண்றது எப்படின்னா, நிப்டியுடைய இடிஎஃப்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதை வந்து வாங்குங்க. எனக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லாம் தெரியாதுங்க அப்படின்னா நிப்பான் பீஸ் நிஃப்டி, நிஃப்டி பீஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இதான் நிப்பான் இந்தியா நிஃப்டி அப்படின்னு சொல்லி இடிஎஃப்னு ஒன்று இருக்கு. இடிஎஃப்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு. இந்த இடிஎஃப்ல இந்த நிஃப்டி பீஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றது மூலமா இந்த என்டையர் 50 கம்பெனிலையும் கொஞ்சம் கொஞ்சம் ஷேர்ஸ் வாங்குறதா கணக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ இடிஎஃப் நீங்க செலக்ட் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இது ப்ரீவியஸ் வீடியோல போட்டிருக்கேன். என்னுடைய சேனலுக்கு இருக்கிற எல்லா வீடியோஸும் கம்ப்ளீட்டா பாருங்க, அப்பதான் புரியும். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 24,000 இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 கேண்டில் வந்திருக்கு. இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுக்கும் உங்களுக்கும் மார்க்கெட் ரிவர்சல் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கும் ஈஸியான ஒரு டெக்னிக் சொல்லியிருந்தேன். என்னன்னு கேட்டிங்கன்னா 2 கேண்டில் ஃபார்மேஷன். இது வந்து ஒரு சிம்பிளான டெக்னிக். இந்த டெக்னிக்கை வந்து நீங்க ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரெட் கேண்டில் கிரீன் கேண்டில் இந்த 2 கேண்டிலை பிரேக் அவுட் பண்ணி இன்னைக்கு இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ கிளியரா இது என்ன காமிச்சிருக்கு அப்படின்னா கிளியர் ரிவர்சலுக்கான இண்டிகேஷனா நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா காரணம் என்னன்னா 24,000 நான் சொன்ன இடத்துல கண்டிப்பா வந்து அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரிவர்சல் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் 23,800 வரைக்கும் போயிருக்கு. நீங்க மார்க்கெட்ல அதுதான் சொன்னேன், 200 பாயிண்ட் கீழே போயிருக்கு. சரிங்களா, 24,000 கீழே 200 பாயிண்ட் போயிருக்கு. மார்க்கெட்டுங்கிறது இன்ஜினியரிங் கிடையாது, எக்ஸாக்டா ஸ்கேலை வச்சு அளந்தெல்லாம் பண்ண முடியாது. ஹியூமன் எமோஷன்ஸ்ங்கிறதுனால லிக்விடிட்டி ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் நல்லா கிடைக்கும். அப்ப எப்ப அதிகமா செல் பண்ணுவாங்க, இந்த இடத்துல 24,000க்கும் கீழே ஃபால் ஆச்சு மார்க்கெட் அப்படின்னா எல்லாருமே செல் பண்ண பயந்து செல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. நான் ஆல்ரெடி இது ஆகும்போதே சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல பயந்து செல் பண்ணாதீங்க, அடுத்த நாளே திருப்பி கிரீன் கேண்டில் விழுகும் அப்படின்னு சொல்லி டெலிகிராம்லேயே வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா, ஸோ அதை பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வேணா நீங்க டெலிகிராம் சேனல்ல போய் செக் பண்ணி பாருங்க, ப்ரீவியஸ் வாய்ஸ் மெசேஜ் செக் பண்ணி பாருங்க. இந்த ரெட் கேண்டில் விழுகும் போதே சொல்லியிருந்தேன், அடுத்த கேண்டில் ஈக்குவலா கிரீன் கேண்டில் விழுகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, அதனால இதை ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி என்ன ஆயிருக்குன்னா அடுத்த நாள் கிரீன் கேண்டில் விழுந்துச்சு, அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இப்போ கிரீன் கேண்டில் இங்கே விழுந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ 99% வந்து ரிவர்சலுக்கு உண்டான பாசிபிலிட்டி கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. இன்னொரு பாயிண்ட், கேட்டலிஸ்டா யூஎஸ் உடைய எலெக்ஷனும் ஆட் ஆயிருக்கு. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களும் இப்போ அந்த கிளியர் ரிசல்ட் கிளியர் ஆனதுனால பொசிஷனை வந்து புதுசாக ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ல ரிவர்சல் கிடைக்கும் இந்த டைம்லயே பார்த்தீங்கன்னா என்னோட போர்ட்ஃபோலியோ ஃபுல்லாக ரெக்கவரி ஆச்சு. இங்கிருந்து இங்கே வரைக்கும் விழுந்தது இல்லையா, அந்த என்டையர் ஃபாலுமே வந்து போர்ட்ஃபோலியோ ஒரு -8% ஃபால் ஆயிருந்து அப்படின்னா அந்த -8% இப்போ வந்து கம்ப்ளீட்டா ஜீரோக்கு வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து இங்க வரைக்கும் ஃபால் ஆனது இங்க வரைக்கும் ரெக்கவரி ஆகும் போதே வந்துருச்சு. ஓகேங்களா, அப்போ உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா வேல்யூஷன் பேஸ்டா நீங்க வாங்கினீங்கன்னா மார்க்கெட் ஜஸ்ட் சிக்னல் கொடுத்தா போதும், நம்மளுடைய ஸ்டாக்ஸ் வந்து பயங்கரமா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த இடத்துக்கு பழைய பிரைஸ்க்கு வரும்போது என்னுடைய ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 20 to 30% மேலேயே ரிட்டர்ன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். 20 ஒரு நிமிஷம் ஸ்டக் ஆயிருச்சு. ஸோ இந்த மாதிரி ரிட்டர்ன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, இதுதான் வந்து நம்ம இம்பார்ட்டண்டா புரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, ஸோ இப்போ இதனால தான் நான் சொல்றேன், இந்த மாதிரியான டைம்ல நீங்க போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங் பண்ணுங்க. ஏன்னா இந்த டைம்ல நீங்க போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போர்ட்ஃபோலியோவை செல் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனா இப்போ அடுத்து வந்து நீங்க என்ன வருத்தப்படுவீங்க அப்படின்னா, இந்த இடத்துல செல் பண்ணவங்க எல்லாருமே அடுத்து பார்த்தீங்கன்னா வருத்தப்படுவாங்க, நம்ம வந்து செல் பண்ணாம இருந்திருக்கலாம், நம்ம வந்து அவசரப்பட்டு செல் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. சரிங்களா, இது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங் வந்து பண்ணாம இருந்தது தான். நான் வந்து அந்த போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங் நான் முன்னாடியே பண்ண சொல்லிட்டேன். ஸோ கிளியரா வந்து நிறைய பேர்த்துக்கு போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். அந்த கோர்ஸையும் பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா 24,000 இப்போ கிரிட்டிக்கல் லெவலில் இருக்குது. இந்த கிரிட்டிக்கல் லெவலில் வந்து கிளியரா ஒரு சிக்னல் கொடுத்துருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்க உங்களுடைய அனலைசஸ் படி எடுங்க. போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங் நீங்க பண்ணும்போது நமக்கு வந்து ரெண்டு டைப்ல பண்ணலாம். ஒன்று என்டையர் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணும்போதே நம்ம வந்து ஹெட்ஜிங் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான பிரைஸ் ஆக்ஷன் டெக்னிக் யூஸ் பண்ணியும் ஹெட்ஜ் பண்ணலாம். நான் பண்ணது பிரைஸ் ஆக்ஷன், இந்த இடத்துல தான் நான் ஹெட்ஜிங் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த இடத்துல ஃபாலோ ஆகும்போது ஹெட்ஜிங் பண்ண ஆரம்பிச்சேன். இங்க வரைக்கும் நம்ம ஃபாலோ ஆனதுக்கே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஹெட்ஜிங்லயும் ஒரு ப்ராஃபிட் கிடைச்சது. இப்போ சொல்ல போனா மார்க்கெட் வந்து இந்த மாசத்துல
எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நிறைய பேர் என்னை விட பெரிய லெஜெண்டரி ட்ரேடர்ஸ் எல்லாம் இருக்காங்க. நம்ம ஒன்றும் இப்போ அவ்வளோ பெரிய ட்ரேடர் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த இடத்துல ஃபால் ஆனதில் ப்ராஃபிட்டோட சேர்த்து எடுத்தவங்க யாராக இருக்க முடியும்னா அது நான் சொல்ல முடியும். நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங் ஃபாலோ பண்ணவங்களும் இருப்பாங்க, நானும் இருப்பேன். இந்த என்டையர் மார்க்கெட் ஃபாலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஃபிட்டும் எடுத்திருக்கோம், போர்ட்ஃபோலியோவும் ரெக்கவர் ஆகிருக்கு. ஓகேங்களா, இதுதான் வந்து போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங் உடைய பெனிஃபிட். ஸோ இந்த மாதிரியான விஷயத்த நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனல் இருக்கிற எல்லா வீடியோஸையும் பாருங்கள். பேசிக்லேருந்து லேர்ன் பண்ணால் மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ராப்பராக லேர்ன் பண்ண முடியும். investorstamil.com வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள். ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து அதுக்கு தேவையான எஜுகேஷன்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயே இந்த லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.